கைஸ், இந்த வீடியோல ஆங்குலரோட சிக்னல்ஸ் தான் பார்க்க போறோம். சிக்னல்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, மெயினா வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்காக தான் யூஸ் பண்றோம். பிளஸ் இதுல ரெண்டரிங் ஆப்டிமைசேஷனும் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு யூசரை ஆட் பண்ணி அதை இந்த லிஸ்ட் யூசர் கிரிட்ல வந்துட்டு ஷோ பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே தனித்தனி காம்போனன்ட்ஸ். ஆட் யூசர்ங்கிறது ஒரு காம்போனன்ட், லிஸ்ட் யூசரை லிஸ்ட் பண்றது வந்துட்டு இன்னொரு காம்போனன்ட். ஸோ ஆட் ஆன யூசர்ஸை இந்த லிஸ்ட் யூசர் டேபிளில் அப்டேட் பண்ணி காமிக்கிற விஷயம் தான் வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஒரு புதுசாக யூசர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆட் பண்ண யூசரை லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி அதை இந்த டேபிளில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் அது ஆட் ஆயிடுச்சு, பட் இன்னும் லிஸ்ட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் நான் பேஜை ரீலோட் பண்ணினதுக்கு அப்புறம் லோட் ஆகுது. இங்கே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக நடக்கல. ஸோ அதனால யூஏ வந்துட்டு ப்ராப்பராக அப்டேட் ஆக மாட்டேங்குது. இதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்ணியிருப்போம்னா, ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆங்குலரில் வந்துட்டு ஆர்எக்ஸ்ஜேஎஸ் யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் பிஹேவியர் சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். இப்போது ஆங்குலர் கோரோட சிக்னல்ஸ் யூஸ் பண்ணியே இதை அச்சீவ் பண்ண முடியும். இதில் ஆங்குலர் கோர்ல இருந்து சிக்னலை இம்போர்ட் பண்ணி ஒரு யூசர் லிஸ்ட் அரே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். சிக்னலில் வந்துட்டு ஸ்ட்ரிங், அரே, ஆப்ஜெக்ட் என்ன வேணாலும் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். யூசர் சர்வீஸில் வந்துட்டு அப்டேட் யூசர் அப்படின்ற ஒரு மெத்தட் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு யூசர் லிஸ்ட் சிக்னலில் யூசர் வேல்யூவை வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். செட் அப்படின்றது வந்துட்டு சிக்னலோட ஃபங்க்ஷன். ஆட் யூசர் காம்போனன்ட்ல இருந்து யூசர்ஸை வந்துட்டு இந்த யூசர் சர்வீஸில் இருக்க அப்டேட் யூசருக்கு வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். சிக்னல்ஸோட எஃபெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் சர்வீஸில் இருக்க யூசர் லிஸ்ட்டை எடுத்து இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். எஃபெக்ட் மெத்தட் மூலமாக தான் நம்ம அப்டேட்டட் வேல்யூஸை வந்துட்டு சிக்னல்ஸில் கெட் பண்ணிக்க முடியும். இப்போது CCC 12 அப்படின்ற வேல்யூவை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு யூசர் லிஸ்ட் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு ப்ராப்பராக. நெக்ஸ்ட்டு டீன்ற யூசர் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். added successfully. ஸோ இதில் ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதே ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம RxJS லைப்ரரி யூஸ் பண்ணி பிஹேவியர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம நல்லா அச்சீவ் பண்ண முடியும். சிக்னல்ஸ் எதுக்காக போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கோட் சிம்பிள், கம்பேரிட்டிவ்லி பிஹேவியர் சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது சிக்னல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கோட் சிம்பிளாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன் வந்துட்டு மெயினான விஷயம் வந்துட்டு, இது வந்துட்டு நம்ம எங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணவோ இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணவோ வந்துட்டு தேவையில்லை. பட் பிஹேவியர் சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது டெஸ்ட்ராய் ஆகும்போது. சிக்னல்ஸில் வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு எங்கேயுமே சப்ஸ்கிரைபோ அன்சப்ஸ்கிரைபோ பண்ண தேவையில்லை. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.